எங்கள் டீமோட நீங்கள் இன்டர்வியூ அழைச்சதுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள் மை டியர் டாலி டீம் சார்பாக. தேங்க்யூ. நான் ஒரு தேங்க்ஸ் சொல்லணும். ஸோ வந்து எத்தனை ஷோ முடிக்கிறீங்களா? அதாவது என்னன்னா எல்லாரும் சின்ன இன்டர்வியூ. ஸோ இந்த கதைக்கு பப்பு ஒன்று எப்படி செலக்ட் பண்ணாங்க? அதையும் சொல்லுங்க. ஆமா, இல்ல அது நீ சொல்லு. அதாவது என்னன்னா உங்களை வந்து ஃபர்ஸ்ட் எப்படி அப்ரோச் பண்ணாங்க அதெல்லாம் சொல்லுப்பா. உன் பேர் என்ன? கங்குலி. இனிமே உன் பேர் கங்குலி. ஸோ வந்து அவருடைய இன்னொரு ஃபேஸ் எனக்கு தெரியும். ஸோ அந்த ஃபேஸுக்கான ரோலாக அது கிடச்சிச்சு, நான் கொடுத்துட்டேன். அவ்வளோதான். அவருடைய இன்னொரு ஃபேஸை நாங்கள் நிறைய பார்த்துருக்கோம். ஏகப்பட்ட ஃபேஸ். 6 மணிக்கு மேலே ஒரு ஃபேஸ், 10 மணிக்கு மேலே ஒரு ஃபேஸ். ஓகே சார், இந்த படத்துடைய ஹீரோயின் செலெக்ஷன்ஸ், ஹீரோயின், அதுக்கப்புறம் ராஜவேலு ஒய்ஃப் கேரக்டர், அவங்கெல்லாம் எதுவுமே நான் இல்லை சார், எல்லாமே அவர் தான். எல்லாமே செலக்ட் பண்ணது சிவராமகிருஷ்ணன். ஏன் பயப்படுறீங்க? அவர் பண்ண படங்கள்லே தெரியும் சார். காதல், டீன் பிரெக்னன்ட், 1 BHK லவ், அதுக்கப்புறம் அது மட்டும் வேணாம் சார். லாஸ்டா நம்ம நீங்க சொன்ன மாதிரி ராஜவேல் சார் நடிச்ச படம் லவ் அண்ட் செக்ஸ் வித் மீ, இதுதான் அவருடைய டைட்டில். நீங்க லேட்டஸ்ட் ட்ரெண்ட். ஆமா, அவர் வந்து ஆக்சுவலா அவர் இனிஷியலே வந்து அரவிந்த் ராஜ் சார். திரைக்குறள் நேயர்களுக்கு வணக்கம். சமீபத்தில் வெளியான மை டியர் டாலி, இந்த பேரை கேட்டவுடனே வந்து என்ன சார் குழந்தை மாதிரி இருக்குது. நடித்ததும் ஒரு குழந்தை தான், விஜய் பப்பு. பப்பு குட்டியா அப்படின்னு அந்த மாதிரி வந்து விஜய் பப்பு நாங்கள் செல்லமாக கூப்பிடுவோம். ஸோ அதனால் பப்புடைய ஃபர்ஸ்ட் படம் ஹீரோவா இல்லையா? ஆமாண்ணே. ஸோ வாழ்த்துக்கள். அதற்கு முதல்ல இந்த இடத்துல நான் ஒரு மேட்டர் சொல்லிடுறேன். அது ஒன்று, நான் உங்களோட பெரிய 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 ஃபேன். நான் இன்டர்வியூ நான் தானே ஒன்று எடுக்க வந்தேன். இருந்தாலும் நான் என்னை விட ஆஸ்தான ஆள் இருந்தாலும் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா? ஒரு பெரிய ஃபேன் நான். உங்களுடைய கொஞ்சம் நடிங்க பாஸ்ல இருந்து இப்போ வரைக்கும் உங்களோட வாய்ஸுக்கு, உங்களோட ரியாக்ஷனுக்கு, உங்களோட கவுண்டருக்கு எல்லாத்துக்கும் மிகப்பெரிய ஃபேன். அப்புறம் நீங்கள் இந்த மண்பட்ட ஜாம் படத்துக்கு ரிவ்யூ கொடுத்ததுலேருந்து இப்போ வரைக்கும் கரெக்டாக மென்ஷன் பண்ணி நீங்கள் அழகாக அதை அடையாளம் படுத்துறது இல்லையா? மண்பட்ட ஜாமில் ஆக்சுவலாக பார்த்தோன்னா அவனோட கேரக்டர் வந்து அது ஒரு சின்ன ஒரு கிளிம்ஸ் தான் வச்சுக்கோ. ஆனால் வயிறை பிடிச்சிட்டு உருண்டுட்டு சிரிப்பாங்கல்ல, அவ்வளோ இதுவாக இருந்தது. ஏன்னா பப்புட்ட எனக்கு பிடிச்சது என்னன்னா அந்த ஒரு இன்னசென்ட்டான ஒரு லுக்கு தான். நான் வந்து திருச்சி தம்பலம் பார்க்கும்போதும் கிளைமேக்ஸில் வந்து தனுஷ் சார்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை கன்வே பண்ணணும். அதை கன்வே பண்ணும்போது போ அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு யதார்த்தமாக பேசுறது ஒன்று இருக்குல்ல, உடனே தான் நினச்சிருந்தா தெரியுமா அப்படின்னு சொல்றது இருக்குல்ல, அது வந்து நேச்சுரலாக ஒரு அக்கா ஒரு தம்பி வந்து பாசமாக இருக்கான், அவன் வந்து எப்படி பேசுவான் அப்படிங்கிறது ஒன்று இருக்குல்ல, அது வந்து ரொம்ப மனசில் ஒரு பதிஞ்ச ஒரு விஷயம். அது மாதிரி தான் பண்பட்டு ஜாம்லையும், அதே மாதிரி தான் மைடியர் டாலிலையும். மைடியர் டாலிலையும் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர ஹெவியான சப்ஜெக்ட் இது. ஸோ இந்த சப்ஜெக்டை பற்றி பேசுறதுக்காக இன்னைக்கு வந்து மைடியர் டாலியோட டேரக்டர் அண்ட் ப்ரொடியூசர் 2 பேருமே வந்திருக்காங்க. டேரக்டர் மிஸ்டர் அரவிந்த் ராஜ், வணக்கம். வணக்கம் சார். அண்ட் ப்ரொடியூசர் மிஸ்டர் சிவராமகிருஷ்ணன் சார், வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். சூப்பர். ஒரு ஆதித்யா நிகழ்ச்சியில், ஆதித்யா சேனலில் உங்களை பார்ப்போம், ரொம்ப ரெஸ்ட் இருக்கும். ஒரு காலகட்டங்களில் நாங்கள் யங்ஸ்டராக இருக்கும் பொழுது, ஒரு காலகட்டங்களில் பார்த்தீங்களா, நாங்கெல்லாம் ஸ்கூல் படிக்கும்போது, நாங்கெல்லாம் ஸ்கூல் படிக்கும்போது, ஆனால் அவர் இப்போ ப்ரொடியூசர், அவர் சொல்றாரு நாங்கெல்லாம் வந்து சின்ன வயசு இல்லை சார், ஆல்மோஸ்ட் வி ஆர் டிராவலிங் அது சேம் போட்டுன்னு தான் நினைக்கிறேன். சேம் போட்டு எங்க. ஸோ அந்த நேரங்கள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் வந்து உங்களுக்குன்னு ஒரு தனி முத்திரை ஒன்று இருக்கும். தேங்க்யூ. ஸோ அதை இன்னை வரைக்கும் நீங்கள் கேரி ஃபார்வர்ட் பண்ணுறதுக்கும் உங்கள் யூடியூப் சேனலின் வாயிலாக எங்களை கூப்பிட்டு எங்கள் டீமோட நீங்கள் இன்டர்வியூ அழைச்சதுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள் மை டியர் டாலி டீம் சார்பாக. தேங்க்யூ. நான் ஒரு தேங்க்ஸ் சொல்லணும். ஸோ வந்து எத்தனை ஷோ முடிக்கிறீங்களா? அதாவது என்னன்னா எல்லாரும் சின்ன இன்டர்வியூ நான் எதுக்கு தேங்க்ஸ் சொல்லணும்னா, நான் ரீசெண்டாக ஆதவன் சாரோட இன்டர்வியூ நேற்று பார்த்தேன். இன்டர்வியூவில் ரிவ்யூ பார்த்தேன். ஸோ மோஸ்ட் ஹானஸ்ட்டாக சொல்லியிருந்தாங்க. ஸோ யாரையும் காயப்படுத்தாமல், யாரையும் இது பண்ணாமல், இந்த படத்தில் என்ன குறை இருக்குன்னு சொல்லி ஹானஸ்ட்டாக சொல்லியிருந்தாங்க. ரொம்ப தேங்க்ஸ் சார். நீங்கள் ரொம்ப பெரிய வார்த்தைகள் எங்களுக்காக கொடுத்துருக்கீங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார். சரி, எப்போவுமே என்னென்னா நிறைய குறை எதுக்கு சொல்கிறோம் அப்படின்னா, இப்போ நீங்கள் வந்து அந்த படம் முடியும் போது நான் ஒரு விஷயத்தை நோட் பண்ணேன். அரவிந்த் ராஜ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. அப்போ புரிஞ்சுக்கிட்டேன், அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு விஷயத்தை பண்ணியிருக்கிறாங்க இல்லையா, ஒரு பெரிய முயற்சி. அப்போ எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸாக இருக்கும்போது நானும் ஃப்ரெண்டாக நினைக்கிறேன் அப்படின்னா ஃப்ரெண்டுகிட்ட உண்மையை தான் சொல்லணும். கரெக்ட். நான் போய் சொல்லக்கூடாது. நான் இது எல்லாமே சூப்பராக இருந்ததுன்னு நான் சொல்லக்கூடாது. இது நல்லா இருக்கு, இதை மாற்றி. அப்போ என்னன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த டீம் நெக்ஸ்ட் ஃபிலிமில் இன்னும் வேற ஒரு லெவலுக்கு போவாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான். கண்டிப்பாக சார். அதுதான் அந்த ரிவ்யூவில் சொன்னது. ஆனால் இருந்தாலும் இந்த கான்செப்ட் பற்றி கேட்கணும் அப்படின்னு நான் இருந்தேன். எப்படி உங்களுக்கு இந்த கான்செப்ட் ஃபர்ஸ்ட் உதயமாச்சு? அதாவது என்ன, உங்களுக்கு என்ன மாதிரி லவ் இருந்தது, அரவிந்த் ராஜுக்கு என்ன லவ்,
லவ் தனி சார், இந்த கான்செப்ட் தனி சார். கதையோட மையப்பொருளுக்கும் லவ்வுக்கும் சுத்தமாக சம்பந்தமே கிடையாது. ஸோ படம் வந்துருச்சு, எல்லாரும் பார்த்துருப்பாங்க, ஆல்மோஸ்ட் ரிவ்யூவில் கேட்டிருப்பாங்க. நீங்களுமே உங்களுடைய ரிவ்யூவில் வந்து அதை டீகோட் பண்ணியிருந்தீங்க. ஸோ நிறைய பேர் இறந்துட்டாங்கன்னா அவங்க அம்மா அவங்க ஃபோட்டோ சிலையாக செஞ்சு வச்சுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ வந்து கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி எங்கள் அம்மா தவறிட்டாங்க. ஸோ அப்போ வந்து சொந்தக்காரங்க ஒரு ஐடியா கொடுத்தாங்க, உங்கள் கல்யாணத்தன்னைக்கு இதை மாதிரி சிலை செஞ்சு வச்சுக்கூடான்னு சொல்லி ஜஸ்ட் அந்த ஷார்ட்ஸை வந்து நீங்கள் பார்த்த மாதிரியே ஷார்ட்ஸை எனக்கு ஃபார்வர்ட் பண்ணாங்க. ரொம்ப க்ளோஸ் டு சர்க்கிள்ஸாக இருக்கவங்க எங்கள் அம்மாவுடைய அண்ணன், ஸோ மாமா. ஸோ அவர் வந்து அந்த ஷார்ட்ஸ் எனக்கு அனுப்புனார். எனக்கு அப்போலேருந்து அங்கே ட்ரிப் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ அந்த கண்டென்ட்டு சரிங்களா, அந்த ஒரு விஷயம் இருக்குல்ல, அது அப்படியே ரொம்ப எமோஷனலான ஒரு விஷயம். என்னால புரிஞ்சுக்க முடியுது. அம்மா வந்து எவ்வளவு எமோஷனலான ஒரு விஷயம், அத உங்க வீட்டுல சொன்ன ஒரு விஷயம், சொன்ன ஒரு விஷயம். ஸோ அது வந்து அப்படியே நம்ம ஒரு கதையா பண்ணோம்னா அதை யாரும் ரசிக்க மாட்டாங்க. ஸோ அதை நான் கொஞ்சம் மாடிஃபை பண்ணி ஸோ சினிமாக்காக கொஞ்சம் அடாப்ட் பண்ணி எழுதுனது. லைன் அந்த யூனிக் செல்லிங் பாயிண்ட் அந்த ஒரு பாயிண்ட் தான். ஸோ அந்த ஒரு நீங்க சொன்ன நீங்க அதிலே சொல்லிட்டீங்க. ஆனா என்னன்னா உங்க கதையில உங்களோட ஓவரால் ஸ்கிரீன் பிளே எனக்கு பிடிச்ச விஷயம் என்னன்னா, புதுசா ஒரு விஷயத்தை சொல்றதுக்கு முன்னாடி அதுக்கு ஒரு சின்ன ப்ரில்யூட், அதை அக்செப்ட் பண்றதுக்குன்னு ஒரு விஷயம் இருக்கும். ஸோ அதுதான் இந்த படத்துல வந்து ராஜவேலோட கேரக்டர். ஸோ ராஜவேலு வந்து தன்னுடைய குழந்தை தவறுனதுனால அந்த குழந்தையுடைய பொம்மையவே செஞ்சு வச்சிருக்காரு அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல காமிக்கிறது. அப்போ என்னன்னா கொஞ்சமா அந்த அக்செப்டன்ஸ் இந்த மாதிரி ஒன்று இருக்கு, இது மாதிரி எமோஷனலாக கனெக்ட் ஆவாங்க, அது ரொம்ப நல்லா பண்ணியிருந்தீங்க. அண்ட் இந்த மாதிரி கதைன்னு சொல்லும்போது ஆஸ் அ ப்ரொடியூசரா நீங்க எப்படி அதை வந்து அதை அக்செப்ட் பண்ணீங்க, பீயிங் லாயர்? வழக்கம் போல இது நீங்க உங்க ஸ்டைல்ல கேட்டா ரொம்ப நல்லா இருக்கும் சார். எப்பயுமே நாங்க ஆதவன் சார் வந்து ரொம்ப சிரிப்போட ஒரு சிந்தனையோட ஒரு சிரிப்பு கலந்து ஆதவன் சாரை பார்த்துருக்கோம். இந்த இடத்துல நீங்க யூடியூப் சேனல் வாயில இவ்வளவு ப்ரொஃபஷனலா கேட்கறது எங்களை புல்லரிக்க வைக்குது. இருந்தாலும் அப்பார்ட் ஜோக்ஸ் அப்பார்ட் ஒரு நல்ல கருவோட அவர் வந்து இந்த ப்ரொடக்ஷனை நம்ம பண்ணலாம் அப்படின்னும் போது இட் வாஸ் வெரி மெஸ்மரைசிங் சார். புது கான்செப்ட், கேள்விப்படாத ஒரு விஷயம். சமீப காலங்களாக அவர் சார் சொன்ன மாதிரி நிறைய இடங்கள்ல இந்த மெழுகுவடிவில் சிலை வைக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள், இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் நம்ம பேப்பரில் இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். அதை கடந்து ஒரு ஒரு காதல் கதையாக சொல்லும்போது அது ரொம்ப நல்லா இருந்தது. அதில் பெரிய பியூட்டிஃபுல்லான விஷயம் என்னன்னா, நான் வந்தோடனே இன்டர்வியூக்கு வந்தோடனே சாரை சொன்னேன், நம்ம ஜென்ரேஷன் நம்மளாம் 90s கிட்ஸ் மாதிரி, இப்போ இருக்கவங்க 2K ஜென்சி. ஒரு 90s பையன் ஒரு 2K பொண்ணை லவ் பண்ணா எப்படி இருக்கும் சார், இது லவ் ஆறு சார் அப்படின்னாரு. ஐயோ அட்டகாசமா இருக்கும் சார் அப்படின்னோம். ஸோ அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா நீங்க அவரோட காதல் கதையை பத்தி கேட்டீங்க. அவர் ரொம்ப பியூட்டிஃபுல்லா அவரோட காதல் கதை எல்லாமே அவர் யூடியூப்ல இதுக்கு முன்னாடி டைரக்டரா இருக்கும்போது அவர் பண்ண படங்கள்லே தெரியும் சார். கார் காதல், டீன் பிரெக்னன்ட், 1 BHK லவ், அதுக்கப்புறம் அது மட்டும் வேணாம் சார். லாஸ்டா நம்ம நீங்க சொன்ன மாதிரி ராஜவேல் சார் நடிச்ச படம் லவ் அண்ட் செக்ஸ் வித் மீ, இதுதான் அவருடைய டைட்டில். நீங்க லேட்டஸ்ட் ட்ரெண்ட். ஆமா, அவர் வந்து ஆக்சுவலா அவர் இனிஷியலே வந்து அரவிந்த் ராஜ் சார். சோ அதுலயே அவருடைய நீங்க வீட்ல கூட சானோ அரவிந்த் எஸ் எஸ் அதுல டைட்டில் நீங்க அதுல டீகோட் பண்ணீங்கனாலே தெரியும் சார். ஆக்சுவலா அவர் எதை மைண்ட் பண்ணி அவர் எப்படி லவ்ல வச்சிருக்காருன்னா, கார்ல காதல் பண்றாங்க, அதனால ஒரு டீன் பிரெக்னென்ட் ஆகுறாங்க. பிரெக்னென்ட் ஆனவங்க மறுபடியும் ரெண்டாவது குழந்தைக்கு பிளான் பண்றதுக்காக வீட்டுக்குள்ள போறாங்க. அதான் 1 BHK லவ். மறுபடியும் வந்தவொடனே லவ் அண்ட் செக்ஸ் வித் மீ. இப்போ இதுக்கப்புறம் இது தொடர்ந்து இதே மாதிரி ஒரு பேட்டர்ன் வரும்போது சார் ரெஃபரன்ஸ் நான் வர மைடியர் டாலி இருந்தவொடனே ஒரு மாதிரி ஐயோ வேற ஏதாவது இருக்குமோ அப்படின்னு பயந்தோம். அதுக்கப்புறம் தான் வந்து அவர் தத்ரூபமா சொன்ன விதத்தை பார்த்துட்டு அவர் நீங்க எடுத்த குறும்படங்களா அது? ஆமா சார். அரௌண்ட் வந்து ஒரு 70+ ஷார்ட் ஃபிலிம்ஸ், வெப் சீரிஸ் கைண்ட் ஆஃப் சீரிஸ் யூடியூப்ஸ்ல பண்ணிட்டு இருக்கேன். நோட்டபிள் ஒர்க்னா ஷார்லி ஸ்டோர்ஸ்னு ஒரு ஒர்க் வந்து நோட்டபிள் ஒர்க். ஸோ ஓரளவுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஷார்ட்ஸ்ல வெர்டிகல் சீரிஸ். ஆமா, மல்லிகை கடையில் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் கலாட்டா பண்ணிட்டு இருக்காங்க சார். நான் தான் இவரு என் வீட்டுக்காரன்னு சொல்லி. ஆமா ஆமா, அது நீங்க தானா? அது அந்த கருப்பு ஒரு பையன், அந்த பையன் ரொம்ப நல்லா பண்ணிருப்பாங்க. விஜய் பேர் என்ன? விஜய். ஓகே ஓகே. சோ அவங்க ரேஷ்மாவும் நல்லா பண்ணிருப்பாங்க. நான் பாத்துருக்கேன். கொஞ்சம் நல்லா என்டர்டைன்மெண்டா ஃபன்னா இருக்கும். சோ அதுக்கு அடுத்து தான் இந்த பட வாய்ப்பு யூடியூப்ல நம்ம இருந்ததுனால, அதான் சார் சொன்ன அந்த டைட்டிலுக்கான சீக்கிரட்னா ஒன்லைன் ஸ்டோரி லாக் லைன் அப்படின்னு சொல்லி சொல்ற மாதிரி யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் இருக்கு. தமிழ்ல நம்ம கதை சொல்லி ஆகணும். வாழ்க்கையில எவ்வளவு பெரிய பிரச்சனை தெரியும்ல ஒருத்தருக்கு. அதாவது என்னன்னா ஸ்டீவன் ஸ்பீல்பர்கே தடுமாறுற ஒரு விஷயம் என்னன்னா யூடியூப்ல தமிழ்ல அது மாதிரி ஒரு விஷயம் எனக்கெல்லாம் இன்னுமே அது என்னன்னு யோசிக்க முடியல. அந்த தம்ப்நெயில்ங்கிறது அதாவது அட்ராக்ஷன், அது டப்புன்னு ஒரு ஸ்பார்க் ஒன்று கொடுக்குறது. ஸோ அதெல்லாம் நீங்களே பண்ணிருக்கீங்க. அதுதான் அந்த தம்ப்நெயில் கோசம் வச்சதுதான் இந்த டைட்டில்ஸ் எல்லாமே. மற்றபடி சொல்ற டைட்டில்ஸுக்கும் உள்ள இருக்கிற கதைக்கும் எந்த கண்டென்ட் கிடையாது. என் பேர்ல மட்டும் தான் இருக்கும், என் கண்டென்ட்ல ஏவே இருக்காது. ஸோ ஃபுல்லா யூ மட்டும் தான் நம்ம கண்டென்ட்ல இருக்கும். டைட்டில் மட்டும் தான் சீட்டிங் டைட்டில்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் வச்சு பழக்கம். ஸோ அந்த மாதிரி வந்து இந்த படத்துக்கு அதை நீங்க படம் பார்த்துட்டீங்க. ஸோ டாலி டோலி ரெண்டுத்துக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் வச்சிருப்பேன் கதை உள்ள. ஓகே.
அதுதான் அந்த ரகசியம், அதுதான் ரகசியமா தான். ஸோ இந்த கதைக்கு பப்பு ஒன்று எப்படி செலக்ட் பண்ணாங்க? அதையே சொல்லுங்க. ஆமா, இல்ல இல்ல அது நீ சொல்லு. அதாவது என்னன்னா உங்களை வந்து ஃபர்ஸ்ட் எப்படி அப்ரோச் பண்ணாங்க அதெல்லாம் சொல்லுப்பா. உன் பேரு என்ன? கங்குலி. இனிமே உன் பேர் கங்குலி. நான் வேற ஷூட்ல இருந்தேன். அப்போ ஒரு நம்பர்ல இருந்து 2-3 வாட்டி கால் வந்துகிட்டே இருந்துச்சு. யார் இது 2-3 வாட்டி கால் வந்துட்டே இருக்குன்னு பார்த்தா தம்பி தான். முதல்ல ஒரு வாட்டி வேற ப்ராஜெக்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணாப்ல, கேட்டாப்ல, அண்ணா சப்போர்ட் பண்ணுங்கண்ணா பண்ண. இல்லைப்பா நான் யூடியூப்ல பண்றது இல்லை, கொஞ்சம் நாள் கழிச்சு பார்த்துக்கலாம் பண்ணோடனே, அண்ணா இப்போ நான் ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று ரிசைன் பண்ணியிருக்கேன், ப்ரொடியூசர் ரெடியாக இருக்காருண்ணே. சரிப்பா நான் வேறு ஷூட்டில் இருக்கேன்ப்பா. இல்லைண்ணா வந்து பார்த்துட்றேண்ணே, உங்களை பார்த்தா மட்டும் போதுண்ணே. சரிப்பா வாப்பா, இந்த இடத்துல இருக்கேன். வந்த உடனே திரும்பி ஒரு கண்டென்ட் வந்து, அண்ணா யூடியூப்பில் மூவி பண்ணலாண்ணே. ஏண்டா யூடியூப் தான் வேணாம், திரும்பி யூடியூப்பில் மூவி பிளான் வந்திருக்கேடா அப்படின்றதுக்கு திரும்பி இல்லைண்ணே ஒரு பிளான் நல்லா இருக்கும்ண்ணே. சரிப்பா நான் வேறு ஷூட்டிங்கில் இருக்கேன், இதை நம்ம முடிச்சுட்டு நம்ம ஒரு பிளான் பண்ணுவோன்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டேன். சரி ஓகேன்னு போனவர் திரும்பி ஒரு 1 ஹவரில் திரும்பியும் கால், இல்லைண்ணே இது ஒரு நல்ல பிளானாக இருக்கும்ண்ணே, நம்ம ஒரு வாட்டி கேட்டுருங்கண்ணே. சரிப்பா கேட்குறேன்ப்பா, நான் ஒரு 1 வீக் டைம் கொடுப்பேன்னா ஒரு 2 ஹவர்ஸ் கொண்டு ஒரு ஃபோன் வரும், ஒரு லவ்வர்ட்டு தர மாதிரி. அதுலேயே தெரிஞ்சிருச்சு ஒரு ஃபயர் ஏதோ பையன்ட்டு இருக்குது, ஏதோ ஒரு கேட்போமே அப்படின்னு சொல்லி. இல்லைண்ணே நான் வந்துடுறேன், திரும்பி கூட வரேன், ஒரு லைன் பேசலாண்ணே. இப்போ தான் போனால் திரும்பியும் வரேன்னா. சரி ஓகே வாப்பா வெயிட் பண்ணுப்பாருன்னு வெயிட் பண்ண ஷார்ட் கேப்ல சும்மா டைரக்டருக்கு ப்ரொடியூசர் கிடைக்கிறது எவ்வளவு கஷ்டம் தெரியும். ப்ரொடியூசர் ஓகே பண்றாரு, ஐயா சாமி ஓகே சொல்லிச்சு, பூசாரியை காணமே. என்னன்னா அடுத்து யாராச்சும் வந்து அந்த சந்தில பூந்துற போறாங்க, நமக்கு ஒரு அது அதோடைய கஷ்டம் என்ன நமக்கு தெரியும். அவரு ப்ரொடியூசர் கிடைச்சாருன்னா இம்மீடியட்டா லாக், நாளைக்கே ஒரு வக்கீல் கோர்ட்ல வேற கேஸ் விஷயமா கிளம்பிட்டாருன்னா அப்படின்னா 15 நாள் நம்ம ஷூட் போயிட்டோம். ஸ்கிரீன் பிளே எக்ஸாக்டா ஸ்கிரீன் பிளே படத்துல விட ரியல் லைஃப் என்ன பண்ணானா, என்கிட்ட வந்து சொல்லிட்டான் இந்த மாதிரி லைன் இந்த மாதிரி பண்ணலான்னு சொன்னேன். இல்லப்பா நம்ம யூடியூப் வேணாம் ஓடிடிக்கு பண்ணுவோமே. சரிண்ணே அப்ப நான் ப்ரொடியூசர்கிட்ட பேசிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொடியூசர்கிட்ட போயிட்டு சொல்லியிருக்கான். சொல்லி முடிச்ச உடனே ஃபர்ஸ்ட் ஓகே பண்ணது யூடியூப்ல படம் பண்றது. ஆமா, அதுக்கப்புறம் அது வந்து ஓடிடி ஆச்சு. அப்போ என்ன சொன்னா, அண்ணா ஒரு வாட்டி நீங்க சாரை மட்டும் பார்த்துட்டு மீட் பண்ணி உங்க வாயால பேச நல்லா இருக்கும்லண்ணே, அது வரைக்கும் எனக்கு தெரியல என்னன்னு. சரி ஓகே தம்பி சொல்லிட்டானே, சரி போவோன்னு சொல்லி நான் போயிட்டு ப்ரொடியூசர்கிட்ட உட்காந்துட்டு, சார் இந்த மாதிரி சரி சார் நீங்கள் இருக்கீங்களா சார், நம்ம ஓடிடிக்கு பிளான் பண்ணலான்னு. ஓகே சார் அப்போ ஓகேன்னு சொல்லிட்டு முடிஞ்சு. அப்புறம் தான் தெரிய வருது சார் வந்து என்ன வச்சு தான் அப்ரூவலே வாங்கியிருக்காரு யூடியூப்ல இருந்து ஓடிடிக்கு. அது ஓடிடியா மாறுச்சு. ஓடிடியா மாறினா ஆக்சுவலி ஒரு டீமாக ஒரு ஹோப் வந்த உடனே இவன் வந்து, அண்ணன் இந்த மாதிரிண்ணே நீங்க தான் இதை பிடிச்சி எப்படியாவது ஓடணும்னே, நான் பிடிக்கலாம் முடியாதுப்பா. அது தியேட்டருக்கு வந்து எண்டு வந்து சாரோட டிசிஷன் தான். நாங்கள் லாஸ்ட் ஃபெப் ஆரம்பிச்சது, டிசம்பர் வரைக்குமே இது ஒரு ஓடிடிக்கான ஒரு விஷயமா தான். ஆனா உங்க டீமோட அப்ரோச் சூப்பரா இருக்குப்பா. ஏன்னா வழக்கமா என்ன பண்ணுவாங்கன்னா பிரம்மாண்டமாக தேட்டருக்கு ஓடிடியில் வாங்கிக்கிறீங்களா சார், யூடியூப்லயே ரிலீஸ் பண்ணலாமா அப்படின்னா, இது அப்படியே ரிவர்ஸ். நாங்க இன்னும் இப்படிதான் ஆரம்பிச்சோம், நல்லா இருக்கு, அதுல கொண்டு போலாம், நல்லா இருக்கு, அங்க கொண்டு போலாமே அப்படின்னு. கண்டிப்பா இதுதான் நல்ல விஷயம், பாசிட்டிவான ஒரு அப்ரோச். மைடியர் டாலி தான் கூட்டு போச்சு. அதுக்கு ஒரு பெரிய விஷயம் சார் தான், சிவா சார் தான் வந்து நம்ம தியேட்டருக்கு கொண்டு போலாம், வேணும் சப்போர்ட் வேணும் அப்படின்னு சொல்லி எட்டு வந்தது. ஸோ அப்படிதான் நான் வந்து இந்த ப்ராஜெக்டுக்குள்ள வந்தேன். ஃபைன். ஸோ அந்த மைடியர் டாலி அண்ட் இந்த படத்தில் வந்து வழக்கமாக வந்து நான் ரிவ்யூலேயே சொல்லியிருப்பேன், அதை ஒரு மிமிக்ரி ஆர்டிஸ்ட்டை வந்து கேஸ்ட் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, சாதாரணமாக படத்தில் அவர் 2 வாய்ஸ் பேசுறது, அவர் காமெடி பண்ணுறது அப்படின்வாங்க. எப்படி உங்களுக்கு தோணுச்சு ராஜவேலு வந்து ஒரு சீரியஸான கேரக்டர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி? ராஜவேலு சார் வந்து ஆக்சுவலாக இந்த படம் பண்ணுறதுக்கு முன்னாடி ஷார்ட் ஃபிலிம் வந்து ஹீரோவாக பண்ணியிருப்பாரு. ஸோ அதுவும் வந்து ஹெவியான கண்டென்ட். ஸோ ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட வந்து ஒரு கப்புள்ஸ் வந்து டைவர்ஸ் ஆயிடுவாங்க, ஸோ அவங்க குழந்தையால ஒன்று சேருவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கண்டென்ட். ஸோ அதில் ஒரு அவருடைய பர்ஃபார்மன்ஸை பார்த்துட்டு தான் நான் லாக் பண்ணினேன். ஸோ வந்து அவருடைய இன்னொரு ஃபேஸ் எனக்கு தெரியும். ஸோ அந்த ஃபேஸுக்கான ரோலாக அது கிடச்சிச்சு, நான் கொடுத்துட்டேன், அவ்வளோதான். அவருடைய இன்னொரு ஃபேஸை நாங்கள் நிறைய பார்த்துருக்கோம். 6 மணிக்கு மேல ஒரு ஃபேஸ், 10 மணிக்கு மேல ஒரு ஃபேஸ், 10 மணிக்கு. ராஜவேலுனாவே எனக்கு வந்து ஆக்சுவலா வந்து கலக்க போது யாரில் வந்து ராஜவேலு சதீஷ் காம்பினேஷன். அதுல ராஜவேலு என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, இதுதான் கேரக்டர் அப்படின்னு சொல்லிட்டா போறோம், சிவாஜியாவே மாறிடுவாப்ல. காலையில இருந்து இல்ல அதே மாதிரி இருப்பாப்ல, இருக்கனே அது படிச்சுட்டு இருக்கனே, ஸ்கிரிப்ட் ரெடியா இருக்கணே, மைண்ட்ல ஓட்டே இருக்கேன் அப்படின்னு நேரா போயிட்டு ஒரு இன்னும் என்னால மறக்க முடியாது, இந்த அயன் படத்துல ஒரு வில்லன் வருவாப்ல, அந்த கேரக்டரை வந்து டெலிவிஷன்ல பண்றாப்ல. நான் லைவா பக்கத்துல ஸ்டேஜ் உட்காந்து பார்த்துன்னு இருக்கிறேன்,
என்ன பண்ண நீ அவ்வளவு தத்ரூபமா அவ்வளோ ஒரு பயங்கர ஒரு ட்ரெயின்டு இது பயங்கர ஹார்ட் ஒர்க். எனக்கு ராஜவேல் பிடிச்சது அது பயங்கர ஹார்ட் ஒர்க்கு. ஸோ ராஜவேல் வந்து இந்த கேரக்டர் பண்ணும்போது என்னன்னா சாதாரணமாக இப்போ ஒன்று சொல்லுவாங்க, டெலிவிஷனில் பார்த்த ஒரு ஸ்டாரை திரையில் பார்க்கறதுக்கு வந்து வரும்போது அவங்க அந்த ஒரு மைண்ட் செட் வந்துடுவாங்க, இவர் காமெடி தான் பண்ணியிருப்பாரு அப்படின்னு. அதை நீங்கள் டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணணும், மாற்றணும். அது எவ்வளோ கஷ்டமாக இருந்தது அவங்களுக்கு? ஒன்றுமே இல்லை சார், சிம்பிள். அது படம் ஃபுல்லாக ராஜவேல் சார் காமெடி பண்ணியிருக்க மாட்டார். ஸோ அதுதான் ப்ரீலூடாக இருந்துச்சு. எந்த இடத்துல இந்த கவுண்டர் கொடுக்கறது, எந்த இடத்துலையும் நாங்கள் கொடுக்கவே விடல. அது எனக்கு அது வந்து இந்த டெலிவிஷன் அதுவும் இந்த காமெடியில் வந்ததுல ஒரு பெரிய சாபக்கேடு. படமே சீரியஸாக போயிட்டு இருந்தாங்க, நான் அந்த ஒரு கவுண்டர் மட்டும் போடுறேன். இது வந்து ஆக்சுவலா எங்க பசங்க நானே சொன்னேன், நல்லா இருக்கும் அந்த கேரக்டர், நல்லா போயிட்டு இருக்கோம், திடீர்னு ஒரு கவுண்டர் கொடுத்துல அதை மொத்தமா அழிச்சுட்டு திருப்பி போயிடுவாங்க. அப்ப நான் சொன்னேன், ஏன்டா அதை பண்ண தேவையில்லாம அப்படின்னு. அது மாதிரி இந்த படத்துல வந்து நீங்க சொன்ன மாதிரி எங்கேயுமே காமெடி கவுண்டர் ஃபுல்லாவே பப்பு சார் தான் இதுல காமெடி பண்ணிருப்பாங்க. நீங்க சொன்னதுதான் சார், நீங்க அவர் அங்கிருந்து அந்த ஸ்டேஜ்ல இருந்து பாத்துருக்கீங்க. ஸோ நான் அந்த லைவ்லயும் சரி என் ஷூட்லயும் சொல்லி பார்த்து அந்த கேரக்டர் அப்படியே ஃபுல்லா உள்வாங்கிட்டார் சார். அந்த கேரக்டர் கவுண்ட் போட முடியாது, போடவும் கூடாது, அது அவரும் போடலை. ஸோ அவ்வளோதான், அவரோட காமெடினா வந்து அதை ரிஜிஸ்டர் பண்ணிக்கல. ஸோ அதனால தான் அந்த நீங்கள் சொன்னீங்க இல்லை, அந்த டிரான்ஸ்ஃபார்ம் உங்களால் ஒரு ஃபீல் பண்ண முடிஞ்சிச்சு இல்லை. ஸோ அதுதான் சார் காரணம். ஓகே சார், இந்த படத்துடைய ஹீரோயின் செலெக்ஷன்ஸு, ஹீரோயின், அதுக்கப்புறம் ராஜவேல் ஒய்ஃப் கேரக்டர், அவங்கெல்லாம் எதுவுமே நான் இல்லை சார், எல்லாமே அவர் தான். எல்லாத்தையும் செலக்ட் பண்ணது சிவராமகிருஷ்ணன். ஏன் பயப்படுறீங்க?